பர்மா ஃபுட்டுன்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது இந்த அத்தோ நூடுல்ஸ் தான். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான ரெசிபியாக இருக்கும். பட் ஆனால் எப்படி செய்கிறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த அத்தோ நூடுல்ஸ் வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு எனக்கு பார்க்க போகிறோம். இந்த நூடுல்ஸ் வந்து நான் வீட்டிலேருந்து வரும்போதே சென்னையிலேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். நாங்கள் வந்து இப்போ திருச்சியில் இருக்கோம் எங்கள் மாமா வீட்டில். சரி அவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அத்தோ நூடுல்ஸ் நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி 2 பேக்கெட் நூடுல்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கு நல்ல ஒரு பெரிய பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த அத்தோ நூடுல்ஸை போட்டுட்டு கொஞ்சமாக கேசரி கலர் போட்டுக்கலாம். ஆப்ஷனல் தான், நீங்கள் கேசரி கலர் போடாமையும் செய்யலாம். பட் நான் இன்றைக்கி கடையில் செய்கிற மாதிரி அதே ஸ்டைலில் இருக்கணுன்றதுக்காக கேசரி கலர் போட்டிருக்கேன். போட்டு நூடுல்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி 4-5 தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்து விட்டுடலாம். இந்த அத்தோ நூடுல்ஸ் வந்து எங்கள் மாமாவுக்குமே ரொம்ப ஃபேவரெட்டு. சென்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் வந்து ஈவினிங் எங்கள் மாமா அத்தோ நூடுல்ஸ் தான் நான் வாங்கி கொடுப்பேன். நீங்கள் வந்து தண்ணி சுத்தமாக இல்லாமல் நீங்கள் வடிகட்டி எடுத்துடணும். இந்த மாதிரி ஒரு ஓட்டையாக இருக்க ஒரு பாத்திரத்தில் போட்டு நீங்கள் தண்ணியை வடிகட்டிடலாம். நீங்கள் 4-5 தடவை அலசும் போது இந்த பிசு தன்மையெல்லாம் போயிடும். இந்த நூடுல்ஸை வந்து நீங்கள் கரெக்டான பதத்தில் வந்து வேக வச்சு எடுத்துடணும். இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி நீங்கள் நல்லா அலசி எடுத்துடணும். நான் வந்து Day 1 வீடியோ போட்டதுலேருந்து என்கிட்ட எல்லாருமே கேட்குற ஒரு ரெசிபி பார்த்திங்கன்னா இந்த அத்தோ தான். இது அத்தோ செய்ய தெரியுமா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பட் அது ப்ராசஸ் கொஞ்சம் அதிகம் அப்படின்றனால தான் எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிச்சின்னு நான் இப்போ செய்கிறேன். கூட்டமாக இருந்து எதையுமே செய்யும் போது நம்மளுக்கு வந்து அதோட கஷ்டமே தெரியாது. ஆளாளுக்கு ஒரு வேலை செய்வோம், கடன்னு முடிஞ்சிரும். ஃபைனலாக தண்ணி எல்லாமே நல்லா வடிகட்டிட்டு அந்த நூடுல்ஸில் கொஞ்சமாக எண்ணெயை போட்டு பரட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து தனியாக வச்சிடலாம். காய விட்டுறாதீங்க, ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போது வந்து நான் வெங்காயத்தை வந்து வறுக்க போகிறேன் அத்தோக்கு. அதோட ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் வறுக்கிறது பூண்டு வறுக்கிறது மட்டும்தான். மித்தபடி எல்லாத்தையுமே கடன்னு ரெடி பண்ணி ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் இந்த வெங்காயம் பூண்டுலாம் வறுத்து கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் டக்குன்னு செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் Part 1 Part 2ன்னு சொல்லிட்டு 2 வீடியோ கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக 2 வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அத்தோட ஃபுல் ப்ராசஸுமே புரியும். ஃபைனலாக இப்போ கடைசியாக வந்துட்டு நம்ம பூண்டையுமே வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு இந்த பூண்டை வறுத்து அந்த எண்ணெயோட சேர்த்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி அத்தோ குழம்புமே செஞ்சுருந்தேன். அந்த ரெசிபி வீடியோ எடுக்கல. நான் ஆல்ரெடி அந்த ரெசிபி என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து நான் வீடியோ எடுக்கல. இப்போ இதோட கண்டினியூவேஷனை Part 2ல் பாருங்கள்.